Hello everyone, this is Saranya. Today, 10th standard science bookல இருக்க யூனிட் 1 laws of motionல இருந்து லீனியர் மொமெண்டம்னா என்னன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பால் மேல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்றேன். இந்த ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுறதுனால இந்த பால் என்ன கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணுது அப்படின்ட்டு சொல்றது தான் இம்பாக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இந்த பால் மேல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணனால இந்த பால் என்ன ஃபேஸ் பண்ணுதுன்னா இந்த பால் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸை ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கான டேர்ம் தான் என்னன்னா லீனியர் மொமெண்டம். இப்போ இந்த பால் மேலே ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணனால இந்த பால் என்ன கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுதுன்னா மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஒரு சர்டைன் ஸ்பீடில் ஒரு சர்டைன் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அதை தான் நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். வெலாசிட்டி அப்படின்றது என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கார் ஒரு சர்டைன் ஸ்பீடில் ஒரு சர்டைன் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ ஒரு ஸ்பீட் வித் டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார் 40 கிலோமீட்டர் பர் ஹவரில் ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி போகுது அப்படின்னா இந்த கார் என்ன வெலாசிட்டியில் போகுது அப்படின்ட்டு சொல்கிறது தான் நம்ம வெலாசிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ வெலாசிட்டி அப்படின்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றது ஒரு வேல்யூ அதோட ஒரு டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணியிருந்ததுன்னா அதை தான் நம்ம வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பால் எந்த வெலாசிட்டியில போகுது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த வெலாசிட்டி எது மேல ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த பால்ல இருக்க மாஸ் மேல ஆக்ட் ஆகும். மாஸ் அப்படின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் மேட்டர் சேர்ந்தது தான் மாஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே எதால மேடாயிருக்கும்னா ஆட்டமால மேடாயிருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டமை என்னன்னு சொல்லலாம்னா மாலிக்யூல் அப்படின்ட்டு சொல்லலாம். நம்பர் ஆஃப் மாலிக்யூலை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மாஸ் அப்படின்ட்டு சொல்றோம். இந்த மாஸ்னால தான் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு சர்டைன் ஷேப் கிடைக்குது. இப்போ இந்த பால் இருக்க இடத்துல ஒரு ஸ்டோனை வந்து ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு சேம் ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த கல் வந்து மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது. ஏன்னா வெலாசிட்டியும் அந்த ஆப்ஜெக்டோட மாஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எனக்கு அந்த ஃபோர்ஸோட இம்பேக்ட் அதிகமாகும். அப்பனா தான் இந்த ஸ்டோன் ஒரு சர்டைன் ஸ்பீடில் ஒரு சர்டைன் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டோட மாஸையும் அது எவ்வளோ ஸ்பீடில் எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்றதையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அப்போ நான் இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா லீனியர் மொமெண்டம் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவாங்க. லீனியர் மொமெண்டம் எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா ஸ்மால் பி அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணுவாங்க. அந்த லீனியர் மொமெண்டம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் அண்ட் தென் எவ்வளோ வெலாசிட்டியில மூவ் ஆகுது அதை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு லீனியர் மொமெண்டம் இருக்கு. இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா P ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி அப்படின்ட்டு மெஷர் பண்ணலாம். இந்த லீனியர் மொமெண்டம் அப்படின்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. எதனால அப்படின்னா நான் வெலாசிட்டியும் மாஸையும் ப்ராடக்ட் அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை என்னன்னு சொல்றோம்னா மேக்னிடியூட் அப்படின்னு சொல்றோம். வெலாசிட்டி அப்படின்றது என்னன்னு சொன்னோம்னா வெலாசிட்டி அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சர்டைன் ஸ்பீட் வித் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்ட்டு சொல்றது தான் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெலாசிட்டி எனக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்குது. அப்பனா வெலாசிட்டி அப்படின்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ நான் லீனியர் மொமெண்டம்ல மாஸையும் வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூவும் அப்புறம் ஒரு டைரக்ஷனும் தருது. ஸோ லீனியர் மொமெண்டம் அப்படின்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இப்போ இந்த லீனியர் மொமெண்டமோட எஸ்ஐ யூனிட் பார்க்கலாம். லீனியர் மொமெண்டம் அப்படின்றது எப்படி இண்டிகேட் பண்ணுவோம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணுவோம். இந்த எஸ்ஐ யூனிட்ல நம்ம இது பண்ணும்போது மாஸோட எஸ்ஐ யூனிட் என்னன்னா கேஜி, வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்னன்னா மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது மாஸுக்கு கேஜினும் வெலாசிட்டி அப்படின்ற இடத்துல மீட்டர் பர் செகண்ட்னு போடுறோம். ஸோ லீனியர் மொமெண்டம் அப்படின்றது என்னன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ இந்த லீனியர் மொமெண்டமை சிஜிஎஸ் யூனிட்ல ரெப்ரசன்ட் பண்ணணும்னா லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. சிஜிஎஸ் யூனிட்ல மாஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா கிராம்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். வெலாசிட்டியை சென்டிமீட்டர் பர் செகண்ட்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ இதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது லீனியர் மொமெண்டம் வந்து எப்படி இண்டிகேட் பண்ணலாம்னா கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங்.